ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமனோட தோலை வச்சு ரொம்ப ஈஸியான டிப்ஸை பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ புழிஞ்செடுத்து ஜூஸை ஃபஸ்ட்டு வடிகட்டிடலாம். அப்போ அதில் இருக்கிற விதையெல்லாம் தனியாக வந்துடும். ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி எடுத்தால் போதும். இப்போ அந்த ஜூஸை பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஸ் க்யூப் ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்க போகிறேன். இப்போ வெயில் சீசனுங்கிறதுனால நம்ம இதை லெமன் ஜூஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது செய்ய போகிறது என்னென்னா, தோசைக்கல்லை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெயையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பாருங்கள், இந்த எண்ணெய் படிஞ்ச யூஸ் பண்ண தோசைக்கல்லோட அழுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நான் தோசைக்கல்லை பற்ற வச்சுக்க போகிறேன். பற்ற வச்சுக்கிட்டக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பிழிஞ்சு எடுத்த அந்த எலுமிச்சம்பழத்தோலில் கொஞ்சமாக உப்பு கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். கை சூடாக இருக்கும்னா கிடுக்கியை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சைடெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. மிதமான சூட்டில் தோசைக்கல்ல இப்படி ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சி எடுத்தோம்னாலே போதும், நல்லா சுத்தமாயிடும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த எண்ணெய் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. அப்போ தோசைக்கல்ல அடுத்து தோசை ஊற்றும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட இரும்பு தோசைக்கல்லோட க்ளீனிங் ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டவ்வோட பேஸு. இது கிளாஸ் ஸ்டவ் தாங்க. இப்போ அது சுற்றி இருக்கிற அழுக்கை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டபரா செட் வச்சு அந்த ஃப்ளேம் பர்னரை மூடிட்டு இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேங்க. அதை நல்லா வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்படி க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம்னா நாளடைவில் நம்ம கேஸ் ஸ்டவ் எப்போதுமே புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரே நிமிஷம்தான் தேய்ச்சேன், அதில் இருக்க அழுக்கு எல்லாம் வந்துருச்சு. இன்னும் நம்ம ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட கிளாஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே புதுசு போல் ஆகிடும். பூஜை பாத்திரத்தை கண்டிப்பாக இந்த லெமன் ஸ்கின்னை வச்சு க்ளீன் பண்ணலாங்க. அதுக்கு நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துக்க போகிறேன். இந்த பேக்கிங் சோடாவோட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த எலுமிச்சம்பழத்தோலை சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேய்க்கணும்லாம் இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட் போட்டு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்திரம் க்ளீன் ஆகும். லைட்டாக போட்டு அந்த அழுக்கு படிஞ்சிருக்கிற அளவு அந்த ஆழம் தெரிஞ்சு நம்மளுக்கு அந்த அழுக்கு போயிடும். இப்போ பாருங்கள், நான் சபீனாவை பேஸ்ட் மாதிரி ஆக்கி அடுத்தது அது மேலேயே நான் தேய்க்க போகிறேன். நம்மளுக்கு கடைசியாக சபீனா யூஸ் பண்ணுறதுனால அந்த லைட்னிங் எஃபெக்ட் நல்லா பளபளன்னு தெரியும். இது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான டிப்புங்க. நம்ம பெருசாக எதுவும் செலவு பண்ணலை. எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கும், பேக்கிங் சோடாவும் வீட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பூஜை பாத்திரம் நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் நம்ம பூஜை விசில் பாத்திரமும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் தண்ணியை மிதமான சூட்டில் வச்சுருக்கேங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எலுமிச்சம்பழத்தோட தோல் அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொதிக்கும் போது சேர்க்காதீங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் தோல் அந்த தண்ணியில் நல்லா கொதிச்சு தண்ணியோட கலர் மாறணும். அப்போ நம்மளுக்கு ஒரு வாசனை நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த எலுமிச்சம்பழத்தோல் தண்ணியில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் தண்ணி கலர் மாறிடுச்சா இல்லையான்னு. பாருங்கள், நம்மளோட தண்ணி கலர் நல்லா மாறிடுச்சு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. எலுமிச்சம்பழம் தோல் வச்சு இவ்வளோ நம்ம செய்யலாங்கிற விஷயத்த நானே இதுக்கு நல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு பாட்டி மூலியமாக தாங்க நான் கற்றுக்கிட்டேன். அவங்க சொன்ன டிப்ஸ் தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த சூடான தண்ணியை கொஞ்சமாக ஒரு கிளாஸில் எடுத்துக்க போகிறேங்க. அதோடு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா கொஞ்சமாக நான் சேர்த்துக்க போகிறேன்.
பேக்கிங் சோடா, உப்பு, எலுமிச்சம்பழம் இது இருந்தாலே நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், கடினமாக இருக்க விஷயங்களை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ், அதில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்ச டூத் ப்ரஷ்ஷில் வந்து எப்போவுமே ஒரு ஸ்மெல் அடிக்கும், ஜெர்ம்ஸ் நிறையா இருக்கும். அதிலிருந்து நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்பு தாங்க இது. இது வந்து ரொம்ப நேரம் போட்டு வைக்க வேண்டாம், கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் போட்டு எடுத்தால் போதும். ஏன்னா ப்ரஷ் வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால இது யூஸ் பண்ணிட்டக்கப்புறமே வந்து நம்ம உடனடியாக பச்சை தண்ணியில் கழுவிட்டு நம்ம ப்ரஷ் ஹோல்டரில் மாட்டிடலாம். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் வந்து வர்ற ஸ்மெல்லும் நம்மளுக்கு அடிக்காது, ப்ரஷ்ஷும் க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம ப்ரஷ் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பும் கூட. இதுக்கு நடுவில் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டூத் ப்ரஷ் க்ளீனிங் ரெடி. இதே மாதிரி நம்ம சீப்பை கூட க்ளீன் பண்ணலாம். கடைசியாக நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க அந்த எலுமிச்சம்பழ தண்ணியை வந்து நம்ம சிங்க் வாஷ் பண்ணிட்டக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற்றி விட்டுடுங்க. நம்ம இதுக்காக வந்து தனியாக வந்து ஒரு கிளாக் பவுடரோ இல்லை ட்ரெயினர் பவுடரோ வாங்கி யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வேலை முடிஞ்ச உடனே இந்த தண்ணியை ஊற்றிட்டாலே போதும், சிங்க் அடைக்காது. இப்போ நம்ம பேலன்ஸ் அந்த கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தோலை எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த தோலை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டபரா செட் கப்பில் வந்து வைக்கிறேன். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலிருந்து வர்ற அந்த ஒரு மாதிரியான வாடை இல்லை காய்கறி அழுகி போன ஸ்மெல் ஏதாவது வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தோடு வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சால்ட் இல்லைனா பேக்கிங் சோடா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து சேர்த்துட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜோட டோர் சைடில் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து வர்ற அந்த ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல்லோ இருக்கட்டும் இல்லை கெட்ட வாடையாக இருக்கட்டும் கண்டிப்பாக வராது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. ஆக மொத்தம் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற எலுமிச்சம்பழத்தோலை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரியான பர்பஸ்க்கு நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாங்க. கடைசியாக நம்ம மீஞ்சி இருக்கிற இந்த எலுமிச்சம்பழத்தோலை வந்து ஒரு ஏர் டைட்னர் கவரில் வந்து போட்டு நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். இதை வந்து ஃப்யூச்சர் யூஸுக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட், happy cooking and happy tipping.